சாப்பிட்டு விளையாடி இருப்பார்கள். அந்த நிக்காவை வைத்து ஒரு அரசியல் சம்பவத்தை கூறுகிறேன். நிக்கா என்றால் என்ன? ஒரு ஹஸ்ரத் வந்து இன்னாருடைய மகனாகிய கழிஞ்சூர் ஐயா அவர்களை, கண்டன் அவர்களை நான் மணமகனாக அறிவிக்கிறேன். இந்த மணமகனை இன்னாருடைய மகனாகிய சௌபாகியவத்தில் இந்த அம்மையாருக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். இந்த அவையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உள்ளதா? இல்லை என்று சொன்னவுடன் இந்த மணமகனுக்கு இந்த மணமகளை திருமணம் செய்து வைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார். உடனே அதனை எடுத்துக்கொண்டு அந்த மணமகனிடம் சென்று இன்னாருடைய மகனை நீங்கள் கணவனாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டாக வேண்டும். கேட்ட பிறகு அந்த பெண் ஆம் என்று தலையசைத்தாலோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலோ என்று வெட்கப்பட்டு சொன்னாலோ அப்பொழுதுதான் அந்த திருமணம் செல்லும், இவர் மணமகனாக முடியும். அப்படி இல்லாமல் அமித்ஷா என்கின்ற ஒரு கேடு கெட்டவன் வந்து தமிழகத்தில் உட்கார்ந்து கொண்டு எடப்பாடி என்னும் மணமகனுடைய அனுமதியே இல்லாமல் நான் தான் கணவன் என்று சொன்னார். அந்த நிக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நிக்கா ஹராம். அந்த நிக்கா ஹராம். அந்த நிக்காவின் மணமகன் ஹராம். மணமகன் ஹராம். இவர்கள் தேர்தலில் வந்து உங்களிடம் ஓட்டு கேட்டால் அவர்களுக்கு ஓட்டு போடுவதும் ஹராம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உதயசூரியன் சித்தத்தில்